பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னென்னு தெரியுதுங்களா? பாசிப்பயறு. இது என்ன பண்ணியிருக்கேன்னா, நல்லா வறுத்துட்டு கல் பார்த்து அரித்து வந்து வேக வச்சேன். அது கூட வந்து தக்காளி 2, வரமிளகா ஒரு 5, பூண்டு பல் எல்லாம், புளி ஒரு கொட்டை, உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா இந்த ஸ்டேஜில் மலர்ந்து வெந்திருக்கு பாருங்கள். இந்த பருப்பு வந்து இப்போ நம்ம கடைய போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா மசியுது, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை கடைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாசிப்பயிர் வந்து ஆற வச்சுருக்கேன். அதுக்குள்ளே மாமா வந்து கத்திரிக்காய் வந்து மிளகாய் கிள்ளி போட்டு பொரியல் கேட்குறாங்க. அதுக்காக இப்போ அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும், க்யூபாக. இதுக்கு வந்து நீட்டாக கட் பண்ணக்கூடாது. ஏன்னா தேங்காய் துருவி போட போகிறோம். நம்ம மிளகாய் கிள்ளி போட்டு தான் பொரியலே செய்ய போகிறோம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், பருப்புக்கும் அதுக்கும் செம்மையாக இருக்கும். ஆமாம், நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் இதை பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் மேக்ஸிமம் அப்படி வச்சு இதிலேயே அரிஞ்சிடுறது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன், அதனால் டக்குன்னு இப்படியே அரிஞ்சிடுறது. நேற்று முருங்கைக்கீரை பொரியல் வந்து செஞ்சுருந்தேன் சிம்பிளாக. சேனலில் போய் பாருங்கள், அப்லோட் பண்ணியிருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாதம் வடித்து விட்டாச்சு. இப்போ இது பொரியல் செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து அடுத்து வந்து மாமாவுக்கு வந்து மோர் கொண்டுட்டு போனோம் கடைக்கு. மாமா வந்து இப்போ டியூட்டி கிளம்பிட்டாங்க, கடைக்கு கிளம்பிட்டார். அதனால் வந்து வீடியோவுக்கு இப்போ வர முடியல. ஆனால் டைம் கிடைக்கும்போது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக வீடியோ போவோம். நைட்டில் தான் கிடைக்குது. நைட்டில் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி படுத்துடுறாங்க. நல்லா இந்த பாருங்கள், இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கிட்டு ஒரு ஆனியன் எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு, இந்த கடாய் காய லேட் ஆகும், அதனால் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு ஆனியன் எடுத்து நல்லா கட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணிவிட்டு தாளிச்சு விடுவோம். ஒரு மிளகாய் கிள்ளி போனால் லைட்டாக மிளகாத்தூள் போட்டு பொரியல் சூப்பராக செஞ்சிடலாம், நல்லாயிருக்கும். அது நானே வீடியோ எடுக்கிறதுனால இப்போ வந்து உங்களுக்கு சரியாக தெரியல. வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சிக்கலாம். ஏன்னா 12க்கு தான் மோர் கொண்டுட்டு போவேன் எப்போவும். சரி, அதுக்குள்ளே பொரியல் செஞ்சுட்டு போயிடுவோம். அரிசிக்கு இட்லிக்கு அரிசி உளுந்து வேறு ஊறுது. டக்குன்னு கொடுத்துட்டு வந்தோம்னா வந்து மாவும் ஆட்டி வச்சுருவேன். வெயில் அடிக்கிறதுனால நைட்டுக்கு குளிச்சிடும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா தோசை ஊற்றிக்கலாம். எப்பயும் காலையில் வெள்ளெண்ணெய் ஆட்டிடுவேன். அது ரொம்ப குளிச்சிருது இப்போ வெயிலுக்கு. அதுதான் அதனால் இப்போ வந்து ஆட்ட முடியறதில்ல. இப்போ வந்து நல்லா கடாய் காஞ்சிச்சு, தொடச்சி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காயட்டும். ரெண்டு மிளகாய் வச்சுக்கலாம். இப்போ வந்து கடுகு தீந்துருச்சு, எடுத்து கொட்டாமல் வச்சுருக்கேன். கடுகு இதில் போட்டுக்கலாம், பொரியட்டும்.
ஃபுல்லாக தெரியலனான்னு எனக்கு தெரியல. பாருங்கள், வெங்காயம், தக்காளி, மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் இது ரொம்ப தேவையில்லை, மிளகாய் போதும் அளவாக. இது நல்லா வதங்கட்டும். சாதம் வடிஞ்சிருச்சு. சாதத்தை நிமித்தி கொண்டு போய் பாருங்கள், சாதத்தை நிமித்தியாச்சு. கொண்டு போய் வெளில வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் எடுத்து அதில் போட்டுக்கலாம். சிம்பிளான பொரியல் தான் இது. நம்ம செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுப்பில் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வதங்கட்டு இதுக்கு தேவையான உப்பு இதில் போட்டுக்கலாம். எங்கள் மாமாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பொரியல் இது. இதுதான் சாப்பிடுவார். ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா பசியாகாது. இப்போ லைட்டாக மிளகாய்த்தூள், குழம்புத்தூள் லைட்டாக போட்டால் போதும். ஏன்னா மிளகாயோட காரமே அதில் நிறையா இருக்கும். மிளகாய்த்தூள் போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த வாசத்துக்கும் கத்திரிக்காயில் இருக்கிற அந்த காய்ச்சி தன்மை போடுறதுக்காகவும் அது போட்டிருக்கோம். பாருங்க, இதை நல்லா மூடிக்கலாம். வேக வைத்து அப்படியே இப்போ வந்து பச்சை பயிர் வந்து நல்லா இதை சிம்மில் வச்சுக்கலாம். பச்சை பயிர் வந்து நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து அடிச்சுக்கலாம். பச்சை பயிரை எடுத்து மிக்சியில் போட்டுக்குவோம். இதுலேயே ரசம் வைக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும் அந்த ரசம். இப்போ நல்லா இதை எடுத்து இதில் போட்டுக்கிறேன். எல்லா பச்சை பயிரையும் இதில் போட்டுவிட்டு இப்போ தண்ணி இதில் எடுத்து வச்சுக்கணும். அப்படியே எடுத்து போடும்போது நிறைய பருப்பு வேஸ்ட் ஆகுது. இப்போ இதை அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை எடுத்து இந்த தண்ணியோட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இது இருக்கட்டும். இதை வந்து நான் தேவையான அளவு தண்ணியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் தாளிச்சு கொட்டி இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப வேர்க்குது ஃப்ரெண்ட்ஸ், வெயிலில் இருக்கவே முடியலை.
எல்லாமே கரெக்டாக இருக்குது, எதுவுமே போட தேவையில்ல பருப்புக்கு. இப்போ வந்து இதை நம்ம தாளிக்கணும். தாளித்து கொட்டிட்டு கொதிக்க வச்சிடலாம். அதுக்கு ஒரு வெங்காயம் அரையணும். இப்போ நம்ம கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் வாங்க. நம்ம சூப்பராக கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருக்கு. இப்போ நான் சொன்னேன்ல ஒரு ரசம், பாசிப்பயிறு ரசம், இது வந்து எங்கள் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மிக்ஸி அரைச்சதையே வந்து நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன். இதில் ஒரு கொட்டை புளி போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் ஊறட்டும் இது. அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் அரிஞ்சு பாசிப்பயிறு தாளிச்சுக்கலாம். பாசிப்பயிறு கடையல் இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. வேற லெவல் சூப்பராக இருக்குது. நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சிம்மில் வச்சுட்டு தேங்காய் திருவிட்டார். பாருங்கள், தேங்காய் திருவிட்டு வந்துட்டேன். நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இதுவும் மாமாவுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. நல்லாயிருக்கும், ஒரு செம டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லாயிருக்கும், சாப்பிடணும் போல தோணும். அதாவது இந்த வெயிலுக்கு வந்து அவருக்கு காரம் பிடிக்காது, காரம் சாப்பிட மாட்டார். அதனால் இந்த மாதிரி காரம் இல்லாமல் செஞ்சு தருவேன். பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சின்ன வெங்காயம் 2 அரிஞ்சிக்கிறேன் நான். பருப்பு தாளிக்க இப்போ நம்ம பருப்பு தாளிச்சுக்கலாம். பருப்பை தாளிச்சுக்கலாம். பருப்புக்கு வந்து லைட்டாக எண்ணெய், 4 எண்ணெய்லாம் அதில் ஊற்றலை, அதுதான் பச்சையாக வேக வச்சுருக்கேன். இப்போ தான் தாளிக்கிறோம் நம்ம, அதனால் ஜீரகம் போட்டுக்கலாம். பொரியுது. இப்போ அரிஞ்சு வச்சுட்டு சின்ன சாம்பார் வெங்காயமும் கருவேப்பிலையும் அதை நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனால் வெங்காயம் ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது, கோல்டன்லாம் வேணாம். கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கணும். அது கருப்பில் போட்டு சாப்பிடும்போது நமக்கு அந்த டேஸ்ட்டு, அந்த வெங்காயம் கடிப்படும் போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து பருப்பில் போட்டு பருப்பு எடுத்து 2 நிமிஷம் அடுப்பில் வச்சோம். நல்லா கொதிக்கணும். பருப்பை வந்து எனக்கு உப்பு பத்தாத மாதிரி தெரிஞ்சுப்பேன், அதனால் லைட்டாக நான் உப்பு போட்டுக்கிறேன். காரம்லாம் கரெக்டாக இருக்குது. பருப்புக்கு எப்பவும் காரம் அதிகம் தேவையில்லை, அளவாக இருந்தாலே போதுமானது. இந்த வெயிலுக்குலாம் இந்த மாதிரி சாப்பிட்டா தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது.
செம பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம சூடு பார்க்காம வச்சுட்டேன். இப்போ அந்த புளியை இதிலே கரைச்சிக்கிட்டு மிக்சியில் கொஞ்சம் பருப்பு வச்சுருக்கோம்ல, புளியை இதையே கரைச்சிக்கிட்டு அதில் என்ன கொஞ்சம் 1-2 இருக்க பருப்பை நல்லா கரைச்சிக்கிட்டு இதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப சூடு ஏற வேண்டாம், அந்த சூடே அதுக்கு போதுமானது. இப்போ பாருங்கள், அடுத்து கடாய் வந்து இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு. அந்த கடாயில் பாருங்கள், நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுறேன். இந்த ரசம் அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம இதை மூடி வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல், அந்த பருப்போட இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதில் உப்பு பார்த்துக்கலாம். செம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பருப்பையும் இந்த ரசத்தையும் நீங்கள் ஒன்றா ஊற்றி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பருப்பு ஊற்றி தனியாக சாப்பிட்டுட்டு இந்த ரசத்தோட கொஞ்சம் பருப்பையும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ மனமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மூடி கொண்டு போய் வச்சிடலாம். இப்போ பருப்பு ரெடி ஆயிடுச்சு. பருப்பு நம்ம ரொம்ப கொதிக்க விட வேண்டியதில்லை, ஏன்னா தாளிச்சிட்டோம். இனிமேல் கொதிக்க விட வேண்டாம். கரண்டி எடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டு இப்போ நான் வந்து மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், பாசி பயிறு கடையல் ரெடி, கத்திரிக்காய் பொரியல் ரெடி, தேங்காய் போட்டு மிளகாய் கிள்ளி போட்ட கத்திரிக்காய் பொரியல் ரெடி, அதே மாதிரி பாசிப்பயிர் ரசமும் ரெடியாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நித்யா சிவா. பாய்.